ஓம் சாந்தி 22/7/2024 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தேகி அபிமானி அதாவது ஆத்ம அபிமானி ஆனீர்கள் என்றால் சீத்தளமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். விகாரங்களின் துர்நாற்றம் நீங்கி போய்விடும் மற்றும் உள்முகமாக இருப்பீர்கள் மற்றும் மலராக ஆகிவிடுவீர்கள். ஆக பாபா ஆத்ம அபிமானியாக ஆக சொல்கிறார். கேள்வி: பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் எந்த 2 வரதானங்கள் அளிக்கிறார்? அவைகளை சொரூபத்தில் எடுத்து வருவதற்கான விதி என்ன? பதில்: பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் சாந்தி மற்றும் சுகத்தின் வரதானம் அளிக்கிறார். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் சாந்தமாக இருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். யாராவது தப்பும் தவறுமாக பேசினால் நீங்கள் பதில் கொடுக்காதீர்கள். நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். வீணான வெட்டி பேச்சின் விஷயங்களை பேசக்கூடாது. யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது. வாயிலே சாந்தி என்ற கூழாங்கற்களை வைத்துவிட்டீர்கள் என்றால் இந்த 2 வரதானங்களும் சொரூபத்தில் வந்துவிடும். ஆக பாபா அமைதியாக இருக்க சொல்கிறார். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகள் சில சமயம் முன்னால் இருக்கிறார்கள், சில சமயம் தூரமாக சென்று விடுகிறார்கள். முன்னால் யார் இருக்கிறார் என்றால் யார் நினைவு செய்கின்றார்களோ அவங்க இருக்கிறாங்க. ஏனெனில் நினைவு யாத்திரையில்தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. பார்வையினாலே திருப்தி என்று பாடப்படுகிறது. ஆக ஆத்மாவின் பார்வை பரமபிதா பரமாத்மா மீது செல்கிறது. வேறு எதுவுமே அதற்கு நன்றாக இருப்பதில்லை. எப்போ பாபா ரொம்ப பிடித்தமாக அன்பாக நேசிக்க ஆரம்பிச்சிடுதோ அப்போ பாபா மேலே தான் ஆத்மாவுக்கு முழு கவனம் போகுது. அவரை நினைவு செய்வதால் தான் விகர்மங்களும் விநாசமாகிறது. எனவே குழந்தைகளே, தங்கள் மீது நீங்கள் எவ்வளவு எச்சரிக்கை கொள்ள வேண்டும். நினைவு செய்யவில்லை என்றால் இவரது யோகம் அறுபட்டு உள்ளது என்று மாயா கூட புரிந்து கொள்கிறது. பிறகு மாயா தன் பக்கம் இழுத்து கொள்கிறது. ஏதாவது தவறான கர்மம் செய்வித்து விடுகிறது. அப்படிப்பட்டவர்கள் தந்தைக்கு நிந்தனை செய்பவர்களாக ஆயிடுறாங்க. அதனால் பாபா எச்சரிக்கையோடு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பக்தி மார்க்கத்தில் கூட பாபா எனக்கு உங்களை தவிர வேறுமில்லை அப்படின்னு பாடுறாங்க. அதனால்தான் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, உங்களுடைய குறிக்கோள் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. ஆகையினால் காரியங்கள் செய்தபடியே தந்தையை நினைவு செய்வது என்பது உயர்ந்ததிலும் உயர்ந்த குறிக்கோள். ஆக கர்மத்திலையும் கூட நீங்கள் என்னுடைய நினைவிலே இருங்க. இது மிகவும் நல்ல அபியாசம் அப்படின்றார். இல்லாவிட்டால் தவறான காரியங்கள் செய்பவராக ஆயிடுவீங்க. நீங்கள் தவறான காரியங்கள் செஞ்சீங்கன்னா தந்தையை நிந்தனை செய்யக்கூடியவர்களாக ஆயிடுவீங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, என்னுடைய நினைவிலே இருங்க எப்போவுமே அப்படின்றார். உதாரணமாக ஒருவருக்கு கோபம் வந்தது, தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்கிறார்கள் என்றால் அப்பொழுது நிந்தனை செய்து விட்டார்கள் அப்படின்னு அர்த்தமாயிடும். ஆகையினால் குழந்தைகள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். தங்களது இல்லறத்தில் இருந்தபடியே புத்தியை தந்தையிடம் ஈடுபடுத்த வேண்டும். நாம் தேகி அபிமானி ஆவதற்கு தான் அதிக முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் தேக அபிமானத்தில் வருவதால் ஏதாவது தவறான காரியம் செய்கிறார் என்றால் தந்தைக்கு நிந்தனை செய்விப்பவராக ஆயிடுறாங்க. இதுபோல் சத்குருக்கு நிந்தனை செய்விப்பவர்கள் லக்ஷ்மி நாராயணர் ஆவதற்கான பதவியை அடைய முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறார். எனவே குழந்தைகள் முழுமையாக புருஷார்த்தம் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் இதனால் நீங்கள் மிகவும் சீத்தளமானவர்களாக ஆயிடுவீங்க. என்ன பயிற்சி? தேகி அபிமானி அதாவது ஆத்மா அபிமானி பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்றார். அப்போ தான் தந்தையோடைய நினைவும் இருக்கும். அப்போ தான் மாயாவும் உங்ககிட்ட வராது. 5 விகாரங்களின் விஷயங்கள் கூட உங்கள்கிட்டேருந்து நீங்கி போயிடும். தந்தையிடமிருந்து நிறைய சக்தி கிடைச்சிரும். காரியங்கள், தொழில் ஆகியவை செய்ய வேண்டும். கர்மம் செய்ய வேண்டாம் என்று பாபா சொல்கிறது கிடையாது. அதே போல் சொர்க்கத்தில் உங்களது கர்மம் கூட அகர்மமாக ஆகிடும். ஆனால் கலியுகத்தில் என்ன கர்மம் செய்கிறாங்களோ அது விகர்மமாக ஆயிடுது. இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சிரேஷ்ட கர்மா பாபா இப்போ சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் சொர்க்கத்துக்கு போயிட்டா அங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றார். ஏன்னா இங்கே நீங்கள் பெற்ற கல்வி தான் அங்கே உங்கள் கூடவே வரும். அதனால் பாபா சொல்கிறாங்க, வெளிமுகத்தன்மை நல்லது அல்ல என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இந்த நேரம் இந்த சங்கம யுகத்தில் குழந்தைகள் உள்முகமாக இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் உள்முகமாக ஆகிவிடும் நேரமும் வந்துடும் அப்படின்றார்.
தந்தையை தவிர வேறு எதுவுமே அந்த நேரம் உங்களுக்கு நினைவுக்கு வராது அப்படின்றார். அது போன்ற நிலை கூட சீக்கிரம் வரும் அப்படின்றார். நாம் எல்லாருமே ஒரு தந்தையினுடையவர்கள் ஆவோம். வேறு யாருமே அவரை தவிர புத்தியில் நினைவுக்கு வரவே கூடாது. நேரம் இருக்குதான், ஆனாலும் புருஷார்த்தம் முழுமையாக செய்ய வேண்டும். நல்ல விதத்தில் புருஷார்த்தம் செய்யுங்க. இந்த சரீரத்தின் மீதோ எந்த நம்பிக்கையும் இல்லை. முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். வீட்டில் கூட மிக அமைதியாக இருந்துக்குங்க, அதுதான் நல்லது அப்படின்றார். அதனால் நீங்கள் துக்கம் ஏற்படுத்துனீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப அசாந்தியாக க்ரியேட் பண்ணுறாங்க, இவங்க எல்லாருக்கும் துக்கத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. அதனால் வீட்டில் கூட நீங்கள் முற்றிலும் சாந்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் சாந்தியின் ஆஸ்தியை இப்பொழுது தந்தையிடமிருந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் இல்லையா? ஆகையினால நீங்கள் சாந்தியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ முட்களுக்கு நடுவில் இருக்கிறீர்கள், மலர்களுக்கு நடுவில் கிடையாது. முட்கருக்கு இடையில் இருக்கிறதுனால முட்களுக்கு இடையில் இருந்து கொண்டே நீங்கள் மலர் ஆகணும். முள்ளுக்கு முள்ளாக ஆயிடாதீங்க. நீங்கள் முள்ளு கூட இருந்தாலும் மலராக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தந்தையை வெளிப்படுத்த முடியும். எந்த அளவுக்கு நீங்கள் தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு நீங்கள் சாந்தமாக இருப்பீர்கள். யாராவது தப்பும் தவறுமாக பேசினார் என்றால் நீங்கள் அமைதியாக இருந்து விடுங்கள். ஆத்மாவுடைய சுய தர்மமே சாந்தி தானே, அந்த சாந்தியில் நிலச்சிடுங்க. மற்றபடி வீணான வெட்டி பேச்சுகள் எல்லாமே தீமையை தான் ஏற்படுத்தும். அதனால் பாபா டைரக்ஷன் கொடுக்குறாரு, இது போன்ற வீண் விஷயங்கள் எல்லாம் பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா நீங்கள் தந்தைக்கு நிந்தனை செய்பவராக ஆகிடுவீங்க. நீங்கள் சாந்தமாக இருக்கும்போது உங்கள் மூலமாக பாபாவுக்கு நிந்தனையும் ஏற்படாது, நீங்கள் விகர்மமும் செய்ய மாட்டீங்க. அதனால் பாபா அமைதியாக இருந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. குழந்தைகளாகிய நீங்கள் சாந்தியில் இருக்க வேண்டும். மனிதர்கள் அமைதிக்காக எவ்வளோ அடி வாங்குறாங்க. நமது இனிமையான பாபா சாந்தியின் கடல் ஆவார் என்பதை குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா? ஆக சாந்தியில் நிலைச்சிருப்பது கஷ்டம் கிடையாது. நீங்கள் சாந்தமாகி உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை செய்யணும். பாபாவும் உலகத்தில் சாந்தியை ஏற்படுத்த தான் வந்திருக்காரு. தங்களது வருங்கால பதவியையும் நினைவு செய்ய சொல்கிறாரு பாபா. அங்கே இருப்பதோ ஒரே ஒரு தர்மம்தான், வேறு எந்த தர்மமும் அங்கே இருக்காது அப்படின்றார். ஏன்னா அங்கே உலகத்தில் அசாந்தி ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நடக்காது. எப்போ எல்லா மற்ற தர்மங்கள்லாம் வருதோ அப்போ தான் உலகத்துக்கு குழப்பம் என்பது ஏற்படும் அப்படின்றார். பாபா நமக்கு சுகம் மற்றும் சாந்தியின் வரதானம் அளிக்கிறார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கும் கூட கவனத்தில் இருக்க வேண்டும். பிரம்மாவின் ஆத்மா கூட பாபாவுடைய ஞானத்தை எல்லாமே கேட்குது. பாபா சொல்கிறாரு, எல்லோரையும் விட நெருக்கத்திலோ இந்த பிரம்மாவின் காதுகள் இருக்குது. இவரது காதுகள் தான் முதல்ல இந்த முரளியை கேட்குது. இவரது வாய் காதுகளுக்கு பக்கத்திலே இருக்குது இல்லையா? அதனால் அவர் தான் முதல்ல கேட்குறார். உங்களுடையது கூட சிறிது தூரத்தில் இருக்கிறது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? உடனே கேட்டுக்கிறாரு. எல்லா விஷயங்களையும் சுலபமாக புரிஞ்சுக்கிறாரு. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே என்று தந்தை கூறுகின்றார். இனிமேலும் இனிமையான என்று தான் எல்லோருக்குமே பாபா சொல்கிறார். ஏன்னா எல்லாருமே அவருடைய குழந்தைங்க தான் அப்படின்றார். யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஜீவ ஆத்மாக்கள் இருக்காங்களோ அவர்கள் அனைவருமே தந்தையினுடைய அவினாஷி குழந்தைகள். இந்த சரீரம்தான் அழியக்கூடியது, மற்றபடி ஆத்மா அழியாதது. தந்தையும் கூட அழிவற்றவர் ஆவார். குழந்தைகளாகிய நீங்களும் அழிவற்ற ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்கிறார். இதற்கு தான் ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. அனைவரும் கல்பமாக சாந்திக்கான வழியை உலகத்துக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. மற்றபடி வரமளிக்கும் விஷயமெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. பாபா சொல்கிறாரு, அதாவது அப்படியின்றி தனவான் பவ, அதாவது செல்வம் நிறைந்தவர் ஆகுங்கள், ஆயுஷ்மான் பவ, நீடோழி வாழ்க அப்படின்னு இங்கே ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் கிடையாது. சத்தியுகத்தில் நீங்கள் அது போல் இருந்தீங்க, ஆனால் ஆசீர்வாதம் எல்லாம் கொடுப்பது கிடையாது. இங்கே கிருபை அல்லது ஆசீர்வாதம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சொல்கிறாரு, இந்த நேரம் தந்தை ஆசிரியராக இருக்காரு. தந்தை இதே விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நினைவு செய்யணும். சிவபாபா தான் ஆசிரியர், தந்தையாகவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாரு. ஞானக்கடலும் அவர் தான் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடை ஞானத்தை குழந்தைங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறாரு. அதன் மூலம்தான் குழந்தைகளாகிய நீங்கள் சக்கரவர்த்தி மகாராஜாவாக ஆகிறீங்க அப்படின்றார். நீங்கள் தான் ஆல்ரவுண்டு சக்கரத்தில் வரக்கூடியவர்கள். இந்த நேரம் முழு உலகமுமே ராவண ராஜ்யத்தில் இருக்குங்கிறத பாபா தெளிவாக புரிய வைக்கிறார். ராவணன் வெறும் இலங்கையில் மட்டும் கிடையாது, இந்த முழு உலகமுமே இப்போ எல்லை இல்லாத இலங்கை.
நாலாபுறமும் தண்ணீர் இருக்குது, முழு இலங்கையும் இப்போ ராவணனுடையதாக இருக்குது. இதை பாபா மீண்டும் ராமருடையதாக இப்போ மாற்றுறார். இந்த பாரதம் தான் பிரசித்தமானது, மற்ற கண்டங்களில் இவ்வளவு வைர வைடூரியங்கள் எல்லாம் கிடையாது. பாபா சொல்கிறாரு, நான் இப்போ எல்லோரையும் திரும்ப அழைத்து செல்வதற்காக வந்திருக்கேன். நான் தான் வழிகாட்டி. ஆகையினால குழந்தைகளே போகலாம், வாங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்றார். ஆத்மாக்கள் இந்த நேரம் எல்லாருமே பதீத்தமாக இருக்கிறீங்க, ஆனால் தூய்மையாகாமல் வீட்டுக்கு போக முடியாது. ஆகையினால தான் பதீத்த பாவனர் வந்திருக்காரு குழந்தைகளை தூய்மையாக்குவதற்காக. எனவே எல்லோருமே இங்கே தான் இருக்கிறாங்க. ஏன்னா தூய்மையாக இருந்தால் வீட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா? யாருமே திரும்ப போக முடியாது, அதுக்கான சட்டம் கூட இல்லை. இப்போ பாபா வந்து தான் எல்லாரையும் தூய்மையாக்கி அழைச்சிட்டு போவேன்றார். குழந்தைகளே, மாயா உங்களை மேலும் தீவிரமாக தேக அபிமானத்தில் கொண்டு வரும். தந்தையோடைய நினைவே வராத அளவுக்கு மாயா வந்து தொந்தரவு செய்யும் அப்படின்றார். ஆகையினால நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும். இதில் தான் உங்களுடைய யுத்தமே இருக்குது. அதிலும் உங்களுடைய கண்கள் இருக்கு இல்லையா, அது மிகவும் உங்களை ஏமாற்றும். அதனால் உங்கள் கண்களை கூட நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. சகோதரன் சகோதரிகள் கூட பார்வை சரியாக இல்லை அப்படின்றார். எனவே இப்பொழுது உங்களை சகோதரன் சகோதரி என்பதை விட சகோதர சகோதரர் என்று உணருங்கள் என்று பாபா புரிய வைக்கிறாரு. அதுபோல் நீங்கள் பக்தி மார்க்கத்தில் நாயகிகளாக இருந்தீர்கள், நாயகனை நினைவு செய்து கொண்டிருந்தீர்கள் என்று இனிமேலும் இனிமையான பாபா இப்பொழுது குழந்தைங்களுக்கு வந்து புரிய வைக்கிறார். துக்கத்தில் சட்டென்று அவருடைய நினைவு வந்துடுது. ஹே ராமா, ஹே பகவானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சொர்க்கத்தில் ஒருபொழுதும் அவ்வாறு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அங்கே ராவண ராஜ்யமே கிடையாது. இந்த நேரம் பாபா வந்து ராமராஜ்யத்துக்கு அழைத்து செல்வதற்காக தான் வந்திருக்கார். ஆகையினால குழந்தைகள் அவருடைய வழிப்படி இப்பொழுது நடக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைச்சிருக்கு, பிறகு சொர்க்கத்துக்கு போயிட்டால் உங்களுக்கு தெய்வீக வழி கிடைக்கும். இப்போ இந்த நேரம் இது கல்யாணக்காரிய சங்கம யுகம். இந்த சங்கம யுகத்தை பற்றி இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே கலியுகத்தில் இருக்காங்க. கலியுகத்தை கூட சிறு குழந்தை அப்படின்னு புரிஞ்சிட்ருக்காங்க. இன்னும் 40,000 வருடத்துக்கு மேலே கலியுகம் இருக்குது. ஒவ்வொரு யுகமும் லட்சக்கணக்கான வருடங்கள்னு தவறாக புரிஞ்சிட்ருக்காங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு, அவங்க எல்லாம் முற்றிலும் காரிருளில் இருக்காங்க, பக்தியின் காரிருளில் இருக்கிறாங்க. ஞானம் என்பது வெளிச்சம், அதனால் அவங்களுக்கு ஞானத்தின் புரிதல் இல்லை அவங்களுக்கு. அதனால் பாபா சொல்கிறாரு, நாடகத்தின்படி பக்தி கூட நாடகத்தில் பதிவாயிருக்கு, இது மீண்டும் நடக்க வேண்டியிருக்கு அப்படின்றார். இப்பொழுது குழந்தைகளே, நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெளிவு கொடுத்துட்டேன் அப்படின்றார். நாங்கள் பாபாவிடம் செல்கிறோம் அல்லது பாப்தாதாவிடம் செல்கிறோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் இந்த விஷயங்களை மனிதர்கள் புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. உங்களுக்குள் யாருக்காவது முழு நிச்சயம் ஏற்படவில்லை என்றால் மாயா அவங்கள கூட ஒரேடியாக விழுங்கிடுது. யானையை முதலை விழுங்கியதுன்னு சொல்லப்படுறது மாதிரி எப்பேற்பட்ட மகாராதி குழந்தைகளெல்லாம் கூட மாயா தோக்கடிச்சிடுது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். அடுத்து சொல்கிறாரு, பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய பெயரே சிவசக்தி சேனை. அவர்கள் பிறகு குரங்கு சேனை போல் பக்தி மார்க்கத்தில் காட்டியிருக்காங்க. ஏன் இப்படி காட்டியிருக்காங்கன்னா, உண்மையில் நாம் எல்லாருமே குரங்கு போல தான் இருந்தோம். இப்போ தான் பாபா வந்து நம்மளை வந்து இந்த ராவணன் மீது வெற்றி அடைய வைக்கிறார். அதற்கான சக்தியை கூட இந்த நேரம்தான் பாபா வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இந்த ராஜயோகத்தின் மூலமாக நாம் தான் தந்தையிடமிருந்து அந்த சக்தியை எடுக்கிறோம். எதற்கான சக்தின்னா, ராவணன் மீது வெற்றி அடைவதற்கான சக்தியை இந்த நேரம் எடுக்கிறோம். அந்த ஞானத்தை தான் அமரக்கதைன்னு சொல்லப்படுது அப்படின்னு பாபா சொல்கிறார். அடுத்து பாபா சொல்கிறாங்க, எல்லையில்லாத தந்தைக்கு குழந்தைங்க மேலே அளவு கடந்த அன்பு இருக்குது. அதுபோல் எல்லைக்குட்பட்ட தந்தைக்கு உங்கள் மேலே அந்த அளவுக்கு இருக்க முடியாது. 21 பிறவிகளுக்கு குழந்தைகளை சுகமுடையவர்களாக பாபா ஆக்கிவிடுகிறார். எனவே அன்பான தந்தை ஆயிடுறார் இல்லையா? எவ்வளோ அன்பான தந்தை அன்பான குழந்தைகளுக்கு எவ்வளோ ஆஸ்தி கொடுக்குறாரு. அவர் வந்து எல்லா துக்கங்களையும் நீக்கிடுறாரு. சுகத்திற்கான ஆஸ்தியை குழந்தைங்களுக்கு கொடுக்குறாரு. அங்கே போயிட்டிங்கன்னா சொர்க்கத்தில் துக்கத்தின் பெயர் அடையாளம் கூட இருக்காது. ஆகையினால இப்போ இந்த விஷயங்களெல்லாம் உங்கள் புத்தியில் தெளிவாக இருக்கணும். இதை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. எவ்வளோ சுலபமான விஷயம். முரளியை மட்டும் படித்து கூற வேண்டும், அவ்வளோதான் அப்படின்றார். சில குழந்தைங்களுக்கு வந்து நிமித்த சகோதரி டீச்சர் இருந்து வகுப்பெடுத்தால் தான் புரியுது, அப்போ தான் தாரணை ஆகுது, இல்லைன்னா தாரணை ஆகலை அப்படி சொல்கிறாங்க.
இந்த ஞானத்தை குழந்தைங்க கூட புரிஞ்சுக்கிட்டு சொல்லலாம் அப்படின்றார். நான் உங்களுக்கு தினமும் புரிய வைக்கிறேன், பாபாவை நினைவு செய்யுங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த 7 நாள் கோர்ஸ் மட்டும் நீங்கள் தெளிவாக எடுத்துக்கங்க. பிறகு எங்கே இருந்தாலும் நீங்கள் புத்தி மூலமாக தந்தையை நினைவு செய்யலாம். ஆனாலும் குழந்தைங்க மறந்துடுறாங்க. அதை நினைக்கும் போது பாபாவுக்கே ஆச்சரியமாயிடுதான். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தந்தையிடம் ஆசீர்வாதம் அல்லது கிருபை வேண்டக்கூடாது. தந்தை, ஆசிரியர், குருவை நினைவு செய்து தங்கள் மீது தாங்களே கிருபை புரிய வேண்டும். மாயையிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கண்கள் ஏமாற்றுகின்றன, இவற்றை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், வீணான வெட்டி பேச்சுகளின் விஷயங்கள் எல்லாமே மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றன. எனவே கூடுமான வரை சாந்தமாக இருக்க வேண்டும். வாயில் கூழாங்கற்களை வைத்துவிட வேண்டும். ஒருபொழுதும் தப்பும் தவறுமான விஷயங்களை பேசக்கூடாது. தானும் அசாந்தியாகக்கூடாது, மற்றவர்களையும் அசாந்தப்படுத்தக்கூடாது. வரதானம். தந்தையின் உதவி மூலமாக ஈட்டியையும் முள்ளாக ஆக்கிவிட்டு எப்பொழுதும் நிச்சிந்தையான, அதாவது கவலையற்ற மற்றும் ட்ரஸ்டியாக ஆவீர்களாக. தந்தையினுடைய உதவி மூலமாக ஈட்டியை கூட முள்ளாக ஆக்கிடுங்க. எப்பொழுதும் கவலையற்ற மற்றும் ட்ரஸ்டியாக இருங்கன்றார். பாபா வரதானத்துக்கு விளக்கம் சொல்கிறாங்க. பிந்தைய கணக்கு ஈட்டி போன்றது தான், ஆனால் தந்தையின் உதவினால் அது முள்ளாகி விடுகிறது. நிலைமைகள் என்பது அவசியம் வரும், அதாவது கர்மத்தின் விளைவுகள் அவசியம் வரும். ஏனெனில் எல்லாமே இங்கேயே முடிக்க வேண்டியிருக்கு. ஆனால் தந்தையின் உதவியானது அவற்றை முள்ளாக ஆக்கிவிடுகிறது. ஈட்டி போன்ற பெரிய விஷயத்தை கூட சிறியதாக ஆக்கிவிடுகிறது. ஏனெனில் பெரிய தந்தை கூட இருக்கிறார் இல்லையா? இதே நிச்சயத்தின் ஆதாரத்தில் எப்பொழுதும் கவலையற்று இருங்கள். மேலும் ட்ரஸ்டியாகி எனது என்பதை உனது என்று மாற்றி லேசாகிவிடுங்கள். அப்பொழுது அனைத்து சுமையும் ஒரு நொடியில் முடிந்து போய்விடும். ஸ்லோகன். சுப பாவனையின் ஸ்டாக் மூலமாக எதிர்மறையானதை நேர்மறையானதாக பரிவர்த்தனை செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.